அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கை எதுக்குன்னு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லுங்கள். ஏதாவது அதுக்குன்னு ஒரு எண்டிங் பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோமா, நம்மன்னு ஒரு முடிவு புள்ளி கொடுத்துருக்கோமான்னு கேட்டால் கிடையாது. போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும், இதை மட்டும்தான் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த கதையில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ தாங்க வாழ்க்கை. வாழ்க்கை என்ன இவ்வளோ தான். அது எவ்வளோன்னா, நைஜீரியாவில் இருக்க ஒருத்தர் ஃபெமி ஒடேடோலா அவர் பேர். அவர் யாருன்னா, உலக பணக்கார வரிசையில் முதல் 100 இடத்துக்குள்ளே ஒரு இடத்துல இருக்கார். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, தொலைபேசி வழி, அவர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர், அவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து அவர் பேட்டி கேட்குறாங்க. அவர் உடனே எனக்கு வந்து டைம் இல்லை, ஃபோன்லேயே பேட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி சார், ஃபோன்லேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே பேட்டி எடுக்கிறாங்க. அவர்கிட்ட அப்போ கேட்குறாங்க, ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்குறேன் உங்ககிட்ட, அதுக்கு தெளிவான பதில் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி கேட்குற ஒரு பெண்மணி. அவரும் சரி கேளுங்க அப்படின்னோடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி இல்லை உண்மையான மனநிறைவு எப்போ சார் கிடச்சிச்சு, இதுக்கு வந்து நீங்கள் உண்மையான பதில் சொல்லணும் அப்படின்னோன்னு அவர் சொல்கிறாரு. இதை வந்து நான் ஒரு 4 வழிமுறையாக அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வாழ்க்கையில் ஓட ஆரம்பித்தேன். இந்த பணம் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சிட்டு பணம் சம்பாதிக்கணும்னு ஓடினேன். தேவைக்கு அதிகமாகவும் சேர்த்தேன். அப்படி சேர்த்துட்டு அப்பாடா அப்படின்னு உட்காரும்போது எனக்கு ஒரு மனநிறைவு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் வரல. அதுக்கப்புறம் சரி, நம்ம பணம் தானே சம்பாதிச்சிருக்கோம், தேவையான பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் விலை மதிப்பு மிக்க பொருள் இருக்கோ, வீட்டில் என்னெல்லாம் கேட்டாங்களோ எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். தேவைக்கு அதிகமாகவும் எல்லா பொருளையும் விலை மதிப்பு மிக்கதாகவே எல்லா பொருளையும் வாங்கினேன். அப்பயும் எனக்கு ஒரு திருப்தி கிடச்சிச்சா, மன நிறைவு கிடச்சிச்சானா கிடைக்கல. அதுக்கப்புறமா இந்த நைஜீரியா, ஆப்பிரிக்கா நாடுகளில் இருக்க 95% வந்து டீசல் வந்து அந்த கான்ட்ராக்ட்லாம் என்கிட்ட தான் வந்துச்சு. எல்லா நாட்டுக்கும் அதை நான் தான் கொடுத்தேன். அப்போ எனக்கு அளவுக்கு அதிகமான லாபம் கிடச்சிச்சு. அப்பயும் நான் ஒரு மனநிறைவு அடைஞ்சனா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்படியெல்லாம் நான் யோசனையில் உட்காந்துருக்கும் போது என்னோட நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், நீ எனக்கு ஒரு உதவி செய்ப்பா அப்படின்னு கேட்டார். அது என்ன உதவி அப்படின்னு கேட்கும்போது, ஊனமுற்ற குழந்தைங்கள் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 200 குழந்தைங்களுக்கு நீ வந்து இந்த சக்கரை நாற்காலி வாங்கி கொடு அப்படின்னு சொன்னார். இவ்வளோதானா, நான் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். அது ஆனால் வாங்கி கொடுக்க எனக்கு அவ்வளோ சம்மதம் இல்லை, உண்மையும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. சம்மதம் இல்லாமல் தான் அரை மனசோடு தான் போனேன் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க. அங்கே போய் வாங்கி கொடுத்தோன்னே என்னோட நண்பர் வந்து கட்டாயப்படுத்திட்டார். இதை வாங்கினா மட்டும் பத்தாது, நீ வந்து நேரடியாக தான் கொடுக்கணும் வான்னு சொல்லி என்னை வற்புறுத்தி அந்த குழந்தைங்க கிட்ட கூட்டிகிட்டு போனார். அந்த ஆதரவற்ற குழந்தைங்கள்ட்ட போய் பார்த்தா, அங்கே மொத்தம் 200 குழந்தைங்களையும் பார்த்த உடனே என்னோட முகத்தில் எந்த உணர்ச்சியுமே இல்லை. உணர்ச்சியே இல்லாமல் எல்லாருக்குமே அந்த நான் சக்கரை நாற்காலியை கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த குழந்தைங்க எல்லாம் ஒரே நேரத்தில் அதில் உட்காந்து அவங்களுக்கு ஏதோ வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு உணர்வோட நாற்காலியை வச்சு சுற்றி பார்க்குறாங்க. மேலே வானத்தை எல்லாம் அண்ணாந்து அந்த குழந்தைங்க பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அந்த அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து எனக்கு வார்த்தையில் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாமல் நான் தவிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எதையும் என் மனசு உணர்த்துனுச்சு எனக்கு. சரி, இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்பி ஒரு 4 அடி எடுத்து வச்சேன். ஒரு குழந்தை வந்து என் காலை கட்டிட்டு அழுதுச்சு. ஏன்பா அழுகிற அப்படின்னு கேட்டேன். இல்லை அழுகலை, நான் இந்த உலகத்தை இப்போ தான், இந்த வானத்தை எல்லாம் இந்த நாற்காலியில் உட்காந்து அண்ணாந்து பார்க்குறேன், அந்த சந்தோஷத்தில் என் கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கண்ணை தொடச்சிட்டு என் முகத்தையே கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டே இருந்துச்சு அந்த குழந்தை. கேட்டேன், ஏன் என் முகத்தை இப்படி உத்து பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் அந்த குழந்தை சொன்னிச்சு, இல்லை எங்களுக்கு உதவி செஞ்ச உங்களோட முகத்தை என் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் நீ ஞாபகத்தில் வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நான் உங்கள் முகத்தை ஞாபகத்தை வச்சுக்கிட்டேன்னா, சொர்க்கத்தில் ஒரு நாள் சந்திக்கும் போது உங்களை அடையாளம் தேடி நான் இப்போ சின்ன குழந்தையா இருக்கேன், பெரியவனாய் சொர்க்கத்துக்கு வரும்போது உங்ககிட்ட வந்து என்னால் பேச முடியும் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ தான் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் சம்பாதிச்சு, இவ்வளோ நாடுகளில் சுற்றி, இவ்வளோ நாடுகள்லேருந்து எல்லாத்தையும் என் தொழில் வளர்ச்சியெல்லாம் நானே வச்சுக்கிட்டு எவ்வளோ சம்பாதிச்சேன், வீட்டுக்கு எவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்தேன், அளவுக்கு அதிகமாகவே எல்லாத்தையும் சம்பாதிச்சேன். அது எதுவுமே தராத மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வந்து இந்த குழந்தையோட வார்த்தை தான் எனக்கு கொடுத்துச்சு. அப்போ தான் தெரியும், ஓ இவ்வளோ தான் வாழ்க்கை, நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் பண்ணாலும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுனாதான் அது வாழ்க்கை. அப்போ தான் நம்ம வாழ்க்கையோட திருப்தியும் நமக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால எந்த ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், அவர் பணக்காரர் அதுக்காக அவர் கொடுத்த அளவு கொடுக்க முடியுமான்னு கேட்காதீங்க. நம்ம கிட்ட இருக்கிறது எதா வேணாலும் இருக்கலாம்.
ஒரு சின்ன பொருளாக இருக்கலாம், நம்ம பசங்க அவங்க யூஸ் பண்ணுற பென்சிலாக இருக்கலாம், பேனாவாக இருக்கலாம், ஏன் அவங்க சாப்பிட போகிற சாக்லேட்டை ஷேர் பண்ணி சாப்பிட சொல்லுங்கள். அவங்க ஃப்ரெண்டு முகத்தில் அந்த தெரிகிற சந்தோஷத்தை பார்த்து நமக்கு பசங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நம்மளுக்கு கொடுத்து உதவுறது மட்டும்தான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை நம்மளுக்கு கொடுக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.